ஒரு வழியா ஹாக்கி சீரிஸோட பிரேக் டவுன் முடிச்சிட்டோம். அப்பதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட பிரேக் டவுன் தான். ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர் மெட்டீரியலாக சும்மா திருவிழாவாக பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம் தான். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே விட்டு ஒரு சூப்பரான ஸ்பைடர்மேன் படம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்த ஸ்பைடர்மேன் படங்களே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பைடர்மேன் ஃபிலிம்னா கண்டிப்பாக அது இந்த ஸ்பைடர்மேன் ஃபிலிம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை இதுக்கு முன்னாடி வந்த ஃபார் ஃப்ரம் ஹோம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கு தான் செய்யும். ஆனால் இந்த படம் பிடிக்கலன்னு கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க. படத்தில் என்னதான் அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ண ஒரு படம் தான் இது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம 2 ஸ்பைடர்மேனையும் இறக்கி நம்ம நாஸ்டால்ஜியா கூடலாம் பயங்கரமாக விளையாடி செம்மையாக ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மார்வல் மூவி. ஆக்சுவலி அப்போ கொஞ்சம் மார்வல் கொஞ்சம் டவுனிங்காக தான் இருந்துட்டு இருந்துச்சு லாக்டவுனுக்கு அப்புறம் வேறு. ஸோ சில மார்வல் ப்ராஜெக்ட்ஸுமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால அப்போதைக்கு மார்வலில் கொஞ்சம் தூக்கி விட்ட படம்னா கண்டிப்பாக நோவே ஹோம் தான். போன வருஷம் டெட்பூல் வூல்வரின் பண்ணனாலே அதுக்கு முன்னாடியே ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் 2021 பண்ணுச்சு. ஸோ இப்போலாம் மார்வல் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அப்பப்போ 1-2 படம் வந்து நம்ம மார்வலில் கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய விஷயம் இருக்குங்க சொல்கிறதுக்கு. ஸோ இந்த படத்தோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா போன ஃபார் ஃப்ரம் ஹோம் எங்கே முடிச்சோ அங்கிருந்து தான் இந்த படமுமே ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த வார்த்தை அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே விட்டதை இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் தான், ஒரே ஷாட் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜேம்சன் வழக்கம் போல் ஸ்பைடர்மேனை டிவியில் வச்சு கிளிச்சிக்கிட்டு இருக்காப்புல. எல்லா இடத்துலையும் இதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே வந்துட்டு நீங்கள் ஸ்பைடர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு எம்ஜியை பற்றி கேட்குற மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் பீட்டர் கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஹீஸ் ஜஸ்ட் அ கிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹீஸ் ஜஸ்ட் அ கிட் இதே வார்த்தை தான் ஸ்பைடர்மேன் 1ல் நம்ம டோபி மேக்கியர் ஸ்பைடர்மேனை பார்த்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ரோஜர்ஸ் மியூசிக்கலோட அந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா போன ஹாக்கி சீரிஸில் காட்டுறது இங்கேயுமே காட்டுறாங்க. அந்த சைடில் பிளே ஸ்டேஷனோட ஒரு சின்ன லோகோ போட்டிருக்கோம். அப்சல்யூட்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம சோனியோட படம் விட்டுருவாங்களா கேப் கிடைக்கிறதுல ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாதி முகமும் பாதி நம்ம ஸ்பைடர்மேன் முகமும் ஒரு போஸ்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த படம்லையுமே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி காமிக்கில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போஸ்டர் தான் கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொரு டிஃபரன்ஸுமே பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ அதுக்கு வரேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பைடர்மேன் இப்போ இந்த மேனுவல் கவருக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேன் தான் குறிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் வந்துட்டு அந்த மேன்ஹோல் கவர் ஓப்பன் பண்ணி தான் வெளியே வருவார். அண்ட் கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணிட்டுமே போவாப்ல. இங்கேயே அதே மாதிரி தான் டாம் ஹாலண்ட் ஜெண்டாவை கூப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்காப்ல. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பைடர்மேன் 2ல கூட அந்த மேன்ஹோல் கவர் வச்சு தான் நம்ம ரைனோ போட்டு போலப்பார் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட். அந்த ஒரு சீனையுமே ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மேன்ஹோல் கவருக்கு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நிறைய சம்மந்தம் இருக்கோ. டேரெக்டாக இப்போ அங்கே தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. மிஷேல் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா பொழந்துடுவாருன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹாப்பியும் ஆண்ட்மேவும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஸ்பைடர்மேன் ஜட்டியோடு நின்றுட்டு இருப்பாப்ல. நம்ம பீட்டர் ஜட்டியோடு நிற்கிறத பார்த்துட்டு என்ன கருமட்டா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹாப்பிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தழும்பாப்பில். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீனு 3 படத்துலையுமே வருதுங்க. இந்த சீன் வச்சு என்ன 3 படத்துலையுமே இந்த ஒரு சீன் எக்ஸாக்ட்லி வந்திருக்கும். இதுக்கு 3 படத்துலையுமே இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம 3 படத்தையுமே நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டர் வந்துட்டு ஜட்டியோடு நின்றுட்டு இருப்போம். இந்த சீன் வச்சு நல்லா எவனா சொல்லிட்டா போட்டுருக்கு. 3 படத்துல இந்த சீனை வைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பார்ல, இதே டிஷர்ட்டை தான் ஹோம் கமிங் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் கொடுத்துட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ இந்த டிஷர்ட் ரொம்ப பார்த்தீங்கன்னா லூஸாக தோடன்னு இருக்கும். இப்போ ஃபுல்லாக அவருக்கு ஃபிட்டாக இருக்குது. ஆம்ஸில் கூட பாருங்க அப்படி ஃபிட்டாக வச்சிருப்பாப்ல. டாம் ஹாலண்ட் உடம்பு எத்தனாலும் ஃபிட் ஆகினாலும் நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிலேருந்து மேன் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் கூடுறதுன்றதையும் கிட்டத்தாங்க ரெஃபர் பண்ணதான் செய்கிறாங்க. அண்ட் அடுத்து வழக்கம் போல நம்ம ஜேம்சன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை போட்டு கிளிச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நியூஸ் கலெக்ட் பண்ணுற அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை பற்றி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அவர் ஸ்டில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்திருக்காரு. ஸ்பைடர்மேனை கொஞ்சம் கூட விட்டு வைக்கிற நினைப்பிலே அவர் கிடையாது. அந்த இடத்துல கூட சைடில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பைடர்மேன் பற்றி ஏகப்பட்ட நியூஸ் இருக்கும். அங்கோட ஹைட்ரோமேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு போஸ்ட்டில் இருந்துட்டு இருக்கோம். ஹைட்ரோமேன் போன ஃபார் ஃப்ரம் ஹோமில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மனுஷன் வந்துருப்பாங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட அதோ அவதார் லாஸ்ட் மாதிரி இருந்திருக்கும். நம்ம மிஸ்டீரியை கிரியேட் பண்ண இல்யூஷன் தான் அது. பட் காமிக்கில் ஹைட்ரோமேன் அப்படின்னு ஒரு வில்ல இருக்காப்புல, பாசிபிளி அவருக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் லிசன் எம்ஜியோட ஃபோட்டோ இருக்கும். யார் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க போல் இருக்கு. அண்ட் சைடில் ட்ரியோ ஆஃப் டெரர் இந்த 3 பேரும் சேர்ந்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேனை பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினலாக ரெஃபர் பண்ணுறதால நம்ம ஜேம்சன் ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்காப்புல. ஸ்பைடர்மேன் மேலே செம்ம காண்டில் இருந்துட்டு இருப்பாப்புல எப்போவுமே. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜியோட ஃபுல் நேம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. மிஷேல் ஜோன்ஸ் வாட்சன். மேரி ஜேன் வாட்சனை இங்கே பார்த்தீங்கன்னா மிஷேல் ஜோன்ஸ் வாட்சன் அப்படின்னு மாற்றிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே தான் நம்ம ஸ்பைடர்மேன் சூட்டில் அந்த பச்சை பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி டெலிட்டட் சீனே இருந்திருக்கு இந்த மாதிரி பச்சை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தூக்கியிருக்காங்க இந்த பச்சை பெயிண்ட் சீனே. இதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாரு. பட் கடைசியில் ஆண்ட்மே தான் எடுத்து கொடுப்பாங்க. டிஓடிசி சரி ஃபெடரலும் சரி நேராக நம்ம ஸ்பைடர்மேன் வீட்டுக்கே வந்துருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டரை வந்துட்டு கரெக்ட் எல்லாத்தையும் விசாரணைக்காக தூக்கிட்டு போவாங்க. அங்கே இருக்க எல்லாத்தையுமே சீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்க்ளூடிங் ஐன்ஸ்பென்டர்ஸோட சார்ஜர் அந்த ஒரு
அந்த ரூமு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஈடித் கிளாஸஸ் கூட இருக்கும். ஈடித் இந்த படத்தில் ஏன்டா வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி டிஓடிசி அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. எடுத்து அவங்க சீஸ் பண்ணிட்டு போனதுனால இந்த ஈடித்தை இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனால யூஸ் பண்ண முடியல. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த பிளே ஸ்டேஷனோட கேம்ஸ் எல்லாமே கூட இருக்கும். அப்சல்யூட்லி நம்ம சோனியோட படம் பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் எல்லாமே இருப்பாங்களா. ஸோ இங்கேயுமே ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டேஷனுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஈடித் ஆஃப்லைன் போனதுனால தான் பார்த்தீங்கன்னா இவரால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் அடுத்து பிரிட்ஜ் சீக்வன்ஸில் கூட ஈடித் ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹட்ல வந்துட்டு இருக்கோம். அப்சல்யூட்லி ஈடித் அவங்க சீஸ் பண்ணிட்டு போனதுனால இப்போதைக்கு பீட்டரால ஈடித்தை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அடுத்து விசாரணை கோட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை விலங்கு போட்டு வச்சிருப்பாங்க, கஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போதே சிரிப்பாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலி நம்ம பீட்டரால் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக உடச்சிட முடியும். ஸ்பைடர்மேன் உண்மையே செம ஸ்ட்ராங் ஆனாலும் ஷிப்பையே எடுத்து பிடிச்சவருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயங்க. ஸோ இதெல்லாம் பற்றி அசால்ட்டாக உடச்சிட முடியும் நம்ம பீட்டரால். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவன், நம்ம விசாரணைக்காக தான் வந்திருக்கோம், அதனால் நம்ம நல்லவனாக இருக்கணும், அவங்களுக்கு கட்டுப்பட்டு ஐ மீன் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு உட்காந்துருக்காரு. எக்ஸாக்ட்லி நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விலங்கு போட்டு கூட்டு போவாங்க. அந்த சூப்பர்மேனுக்கு இந்த விலங்குலாம் வந்துட்டு ஜஸ்ட் ஜுஜூபி துப்ஸ் மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா புட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அடுத்த சீனில் கூட எஃபோர்ட்டே இல்லாமல் பிடிங்கிருப்பாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். இந்த சீன் எனக்கு எக்ஸாக்ட்லி அதை தான் ஞாபகப்படுத்துச்சு. அடுத்ததான் நம்ம தலைவன் டேர்டெவிலோட என்ட்ரி, டேர்டெவில் பார்ன் அகைன். ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதே சார்லி காக்ஸ் டேர்டெவில் இதுக்குள்ளே வந்துட்டார் எம்சிக்குள்ள அப்படின்றத அஃபிஷியலாக இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் இந்த சீனை வச்சு தான் கன்ஃபார்மே பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வின்சென்ட் டோனியோட அந்த கிங் பின் வந்துட்டார் அப்படின்றத ஹாக்கி சீரிஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டேர்டெவிலுமே சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எதிர்பார்க்கும் போது தான் இங்கே நம்ம சார்லி காக்ஸை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா சார்லி காக்ஸோட அந்த ஒரு கேமியோ சீன் இந்த படத்தில் இருக்குது. நம்ம மேன் மோடாக் வந்து இருப்பார். இப்போ டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் படத்தில் மேட் மோடாக் வந்திருக்காரு, டேர்டெவில் ஸ்பேஸில் ஸ்பைடர்மேன் வரமாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து. காரணம் சோனி வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேனை சீரிஸ் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அலோவ் பண்ணல, அதனால தான் வர முடியல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஃபேவரோ தான் வந்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நீங்களும் ஒரு நல்ல லாயரை தேடணும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஆக்சுவலி 2004 வந்து நம்ம டேர்டெவில் படத்தில் பென் அஃப்லெக் தான் டேர்டெவில் நடிச்சிருப்பாரு. அண்ட் நம்ம ஜான் ஃபேவர் தான் அதில் ஃபாகியாக நடிச்சிருப்பாரு. ஸோ ஃபாகி நெல்சனா அங்கே நடித்தவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இங்கே நடிச்சிருந்திருக்காப்புல. ஸோ ஒரே ஆக்டர்ஸ் எம்சிஓ இந்த மார்வலுக்குள்ள 2 ரோல் நடிக்கிறதுலாம் ஒன்று புதுசுலாம் கிடையாது, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. இதுலேயுமே நம்ம மேட் மோடாக்கோட பவரை நல்லாவே காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடி சென்ஸ் யூஸ் பண்ணி அந்த கல்லை பிடிக்க வரதுக்குள்ள நம்ம மேட் மோடாக் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பிடிச்சிருந்திருப்பாரு. ஆக்சுவலி நம்ம பீட்டர் பார்க்க பிடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா கையை ஃபஸ்ட் அவர் தூக்கிடுவார், அதுக்கப்புறம் தான் அந்த சைடே பார்ப்பாரு கல் வர பக்கம். ஆனால் நம்ம மேட் மோடாக் கொஞ்சம் கூட அழட்டாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயே பிடிச்சிருந்திருப்பாப்ல. பறந்து வரக்கார ஒரே ஆள் கையில் பிடிச்சிருப்பாரு. அண்ட் அவர் முகத்தில் லைட்டாக சொல்லிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்சல்யூட்லி கல் அவருக்கு சூப்பர் பவர்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவர் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி தான் பிடிச்சிருக்காரு. கல்லடிப்பட்டா வலிக்கு தானே செய்யும். ஆக்சுவலி அவருக்கு இருக்கிறது ரேடார் சென்ஸ். ஸோ ரேடார் சென்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா அதில் சுற்றி என்ன நடக்குதுன்றது ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஸ்பைடி சென்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் வரும்போது தான் ஸ்பைடர்மேன்லாம் டிடெக்ட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி பார்த்தீங்கன்னா அந்த கல்லை எவன் எடுக்கிறான், எவன் இந்த மாதிரி பேக் பண்ணான் அப்படின்ற வரைக்கும் மேட் மோடாக் பாசிபிளி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கல் இந்த பக்கம் எரிய போகிறான்ற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம டேர்டெவிலுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க நம்ம ஃபாகியோட வீட்டுக்கு போகிறாங்க, சரி ஃபாகிட்டு பாருங்க, நம்ம ஹாப்பியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஹாப்பியோட வீட்டுக்கு போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கே அந்த டம்மி ரோபோட் இருக்கும். ஸோ அயன்மேனோட அந்த ஒரு டம்மி ரோபோட் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சைடில் இந்த பக்கம் ஐடி கார்டெலாம் இருக்கும். அவருக்கு ஐடி கார்டு ரொம்ப பிடிக்கும்னு அயன்மேன் படத்தில் காட்டியிருப்பாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சின்ன குழந்தைங்க டிராயிங்ஸ் எல்லாமே கூட இருக்கும். பாசிபிளி அது வந்துட்டு மார்கன் ஸ்டாக்கோட டிராயிங்காக இருக்கலாம். ஏன்னா ஹாப்பி வந்துட்டு மார்கன் ஸ்டாக்கை டேக்கர் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில். பாசிபிளி இது பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டாக்கோட டிராயிங்காக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ 3000 அப்படின்னு சொல்லி ஒரு மார்கன் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் இருக்கதா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கான்செப்ட் ஆர்ட்லாம் லீக் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட அயன்ஹார்ட் சீரிஸ் மாதிரியே தாங்க. நான் ஸ்பைடர்மேனை பேஸ் பண்ணி ஒரு அயன்ஹார்ட் சீரிஸ் வர மாதிரி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டாக் பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் வர மாதிரி இருந்திருக்கு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயே ஒரு டெல்டா சீன் நம்ம மார்கன் ஸ்டாக் பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்களே, அந்த சீனை பேஸ் பண்ணி ஐ லவ் யூ 3000 சொல்லிட்டு ஒரு ஷோ வர மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஃபியூச்சரில் பாசிபிளி மார்கன் ஸ்டாக் வரலாமான்னு கேட்டிங்கன்னா வரலாம், சொல்ல முடியாது, வந்தாலும் வருவாங்க. அண்ட் அங்கே டேட்டா இப்போ ஸ்கூல் போகுது. நான்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தனா ஒரு வாரத்துக்கு ஸ்கூலே எட்டி பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் நல்லவராச்சே. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஸ்கூலுக்கு போயிடுறாப்ல. அண்ட் அங்கே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சுற்றி நின்றுருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி பிராண்ட் விட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி காட்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோ கெட் ஹிம் டைகர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி ஸ்பைடர்மேன் 1ல் வந்து அதே டைலாக். நிறைய கால் பேக்லாம் வச்சுருக்காங்க. காமிக்லுமே கூட இப்படி தான் நம்ம மேரி ஜேன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருக்காப்புல ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி டிசி காமிக்கோட ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஃப்ளாஷ் பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க.
அண்ட் இன்னொரு ரெஃபரன்ஸை விட்ட பாருங்களேன், இதை முன்னாடியே சொல்லலாம்னு நினச்சேன். டூ ஃபேஸ் ரைட்டாக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. லைக் இது முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாதி சூப்பர்மேனும் நம்ம பாதி ஸ்பைடர்மேனும் பாதி நம்ம பீட்டர் பார்க்கோட ஃபேஸ் காட்டியிருப்பாங்கல்ல. அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டிசியோட டூ ஃபேஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி தான். அங்கே கூட போஸ்டரில் டூ ஃபேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்லி டூ ஃபேஸோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான் அங்கே கொடுக்குறாங்க, ஒரு டிசி ரெஃபரன்ஸ் மாதிரி. அங்கே டிசி ரெஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி இங்கேயுமே நான் ஃப்ளாஷ் பாயிண்ட் வச்சு எக்ஸாக்ட்லி ஒரு டிசி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரில் டெவில் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் எழுதியிருக்கோம். இதனோட வசனம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிபிளி யார், மெஃபிஸ்டோக்கான சின்ன ரெஃபரன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவிஷன் சீரிஸ்லாம் மெஃபிஸ்டோவை காட்டுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே மெஃபிஸ்டோ காட்டாதனாலே ஃபேன்ஸ் பாதி பேர் சமகாண்ட் இருந்தாங்க. இங்கே இது காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமிக்கில் ஆக்சுவலி இந்த வேலையை பண்ணுது. இந்த படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் எல்லாத்துக்கும் மறக்கடிக்க செய்வார். காமிக்கில் இந்த வேலையை பண்ணுது நம்ம மெஃபிஸ்டோ தாங்க. ஸோ மெஃபிஸ்டோ மூலமாக தான் நம்ம பீட்டர் பார்க்கரை எல்லாருமே மறக்கடிக்க செய்வாங்க. அதை பற்றினா நம்ம படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. காமிக்கில் மெஃபிஸ்டோ பண்ணதை பாசிபிளி இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறாங்க போட்டிருக்கு. பாசிபிளி இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்ம மெஃபிஸ்டோ ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஸ்பைடர்மேன் ஒன் மோர் டே காமிக்கில் இது ஆக்சுவலி வந்திருக்கும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம பீட்டர் பார்க்கர் நோட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அவர் போகும்போது யாரும் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் இப்போ நோட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி இந்த சீன் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம பென்டன் ரெஃபரன்ஸ் தாங்க ஞாபகப்படுத்துது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொன்னல ஸ்பைடர்மேனுக்கு பென்டனுக்கு ஒரு ரெஃபர் இருக்குன்னு. ஆக்சுவலி நம்ம பென்டன் சீரிஸ் அல்டிமேட் ஏலியனில் இதே மாதிரி ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். பென்னோட ஐடென்டிட்டி வெளியே ரிவீல் ஆனதுக்கப்புறம் அவன் ஸ்கூலில் நடந்த ஒரு மாதம் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த சீன் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனால் அல்டிமேட் ஏலியனுக்கு அப்புறம் தான் நோவே ஹோம் வந்திருக்கும். அண்ட் அங்கே ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் சீனில் மாடியில் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பின்னாடி பாருங்களேன் டிட்கோ அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஸ்பைடர்மேனோட கிரியேட்டர் ஸ்பைடர்மேன் ஸ்டீஃபன் ஸ்டேஜோட கிரியேட்டர் பேர் தான் ஸ்டீவ் டிட்கோ. அவருக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் லார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் தி காமிக் கேரக்டர் தான், அதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஐடிக்கு அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமுமே ரிஜெக்ட் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் ரிஜெக்ட் ஆயிருக்கும். லாஸ்ட்டாக எம்ஐடி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமே அவங்க காட்டும் போது அந்த இடத்துல சைடில் பாருங்களேன் டம்மி வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஸ்டார் வார்ஸோட டெத் ஸ்டாரை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டில் அது உடஞ்சுமே போயிருக்கும். அப்சல்யூட்லி ஸ்டார் வார்க்கான ஒரு ரெஃபரன்ஸ். ஒவ்வொரு டைமும் ஸ்டார் வார்ஸ்க்கு நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டார் வார்க்கு இதுக்கு எதனா வித்தியாசம் இருக்குமோ, ஸ்டார் வார்ஸ்க்கு இதுக்கு எதனா கனெக்ஷன் இருக்குமோ, ஸ்டார் வாரை நிறைய டைம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே மீட் பண்ணி இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, என்ன பீட்ரு நம்ம எத்தனை டைம் உலகத்தை காப்பாற்றிருக்கோம், ஆனால் நீ என்ன சார்னு கூப்பிட்ற அப்படின்னு மாதிரி. ஓகே ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அதுக்குன்னு பேர் சொல்லியா கூப்பிடுவேன் அப்படி மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்ச் ரியாக்ஷன் கொடுத்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கல. அடுத்து மேஜிக் யூஸ் பண்ணி நீ தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்றத எல்லாத்துக்கும் மறக்கடிக்க செஞ்சிடலாம் அப்படின்றத ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துலேருந்து ரூன்ஸ் பக்கம்னா கொண்டு போகிறாரு. அந்த இடத்துல மந்திரத்தில் ஏதோ நடந்த ஒரு சின்ன குழப்பத்தினால என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ்க்கான அந்த போர்ட்டல்ஸே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. வாங்க முன்னாடி எச்சரிச்சு தான் போயிருப்பாரு இதில் விளையாடாத அப்படின்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேட்கல. அடுத்து அந்த ஸ்பெல்ஸ் மூலமாக மல்டிவர்ஸ்க்கான அந்த ஒரு பெரிய போர்ட்டலே ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அது மூலமாக ஏகப்பட்ட பேர் உள்ள வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உள்ள வரது யாருன்னு பாருங்களேன். அப்சல்யூட்லி அந்த கட் அவுட் பார்க்கும்போதே தெரியுது அது நம்ம லிசார்டு தான். ஸோ லிசார்டு இந்த இடத்துல வந்துட்டாப்ல அவரை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படியோ பிடிச்சி உள்ள அடிச்சு வச்சிருக்காப்ல. அண்ட் பீட்டர் பார்த்தீங்கன்னா டேரக்டா இங்கிருந்து அங்கே சான்சலர் மீட் பண்ண போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அது மாதிரி எம்ஐடியில் சீட் வாங்கணும் அப்படின்றதுக்காக அங்கே தான் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்காக்க மீட் பண்ணுறாங்க. ஆக்டேவியஸ் அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது. அதுக்கு முன்னாடி அந்த காரோட நம்பர் பிளேட் நோட் பண்ணி பாருங்களேன். 65A5M3 அப்படின்னு போட்டிருக்கோம். அதை A5ன்னு பார்க்காம ASன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமேசிங் ஸ்பைடர்மேன் 1965 காமிக் வந்திருக்கும். அதில் இஷ்யூ 3ல தான் நம்ம டாக்காக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அந்த காமிக் இஷ்யூ ஞாபகப்படுத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. பிரிட்ஜில் நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் என்னதான் நினைச்சாலும் ஸ்பைடர்மேனை ஒன்றும் பண்ண முடியாது. இவர் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சி தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் கூட சொல்லுவார், நீ நான் நினச்ச போயிட்டு பேக் இல்லையே டே நீ யாரா அப்படின்னு பேசியிருந்திருப்பாரு. யோ நீ தான் என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீ அவங்க நானோடெக்குமே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட நம்ம டாக்டர் ஆக்டோபஸோட அந்த டென்டகிள்ஸை ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் கப்ளுமே வந்திருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி இவனுங்களாம் வந்துட்டானுங்க, இவங்களை எப்படியா நீ தான் பிடிச்சி அடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கான மேஜிக் ஸ்பெல்ஸை கொடுத்து எல்லாத்தையும் போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாப்ல. ஸோ ஸ்பைடர்மேன் ஹெல்ப்புக்காக நம்ம நெட்டையும் என்ஜியுமே கூட கூப்பிட்டு வச்சுக்கிறாப்ல. அண்ட் அவர் டேரெக்டாக இப்போ எலக்ட்ரோ மீட் பண்ண போகிறாரு. எலக்ட்ரோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் தேடி வந்து கிரீன் கலரில் இருப்பான் இவன் ப்ளூ கலரில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாப்ல. நம்ம மியூசிக் ஸ்பைடர்மேனோட எலக்ட்ரோ தான் இவர். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருப்பான்னு சொன்னது அந்த இடத்துல இருப்பான்னு சொன்னது நம்ம கிரீன் காப்ளின். ஸோ கிரீன் காப்ளின் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது நம்ம மேக்ஸ். ஸோ நம்ம எலக்ட்ரோவை பார்த்துட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் அங்கங்கே மண்ணு போகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பேய் பட எஃபெக்ட் கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்மேன் தான். ஸோ சாண்ட்மேன் அவருக்கு எப்படியே பற்றியா ஹெல்ப் பண்ணி நம்ம எலக்ட்ரோவே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி அமுச்சு விட்டுருவாரு. அவனை நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம சாண்ட்மேன் எகிரும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரையுமே அமுச்சு விட்டுருவாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டாங்க. அப்போ தான் மிஸ்டேக்னா ஒரு மரத்தையுமே உள்ள அமுச்சு விட்டுருவாரு. அப்போ தான் அவருக்கு
கேட்பாங்க, இந்த மரம் எதுனா மான்ஸ்டர் அப்படின்னு கேட்பாரு. நம்ம குரூட்டை பார்த்துருப்பாரு போல, அதனால மரம் ஒரு மான்ஸ்டர்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம கிரீன் காப்ளின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம நார்மன் ஆஸ்பான் கிரீன் காப்ளின் கூட போராடிக்கிட்டு இருப்பாரு. அந்த தன்னோட இன்னொரு ஆஃப் கூட லியோ பார்த்திபனை போட்டு பாடாப்படுத்துற மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிரீன் காப்ளின் நம்ம நார்மன் ஆஸ்பானை பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி பயங்கரமா தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ பீட்டர் பார்க்கர் மீட் பண்ணி அவருமே இந்த டஞ்சனுக்கு வந்துருவாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எகைன் அவருமே அடிச்சு விட்டுருவாங்க. அந்த இடத்துல சின்ன பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க யூனிவர்ஸ்க்கு போகணும், இவங்க எல்லாருமே ஸ்பைடர்மேனோட கையால் சாகணும் அப்படின்றது விதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம பீட்டர் பார்க்கர் ஆக்சுவலி இதை ஏற்றுக்க முடியல. அதனால என்ன பண்ணுறான்னா இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ஆர்டிஃபேக்டை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறாப்புல. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம் ஸ்பைடர்மேனை ஆல்ட்ரல் ஃபார்மில் பிரித்து விட்ருவாப்பில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த ஒரு ஸ்பைடர் சென்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை செய்யுங்க. ஸோ ஸ்பைடர் சென்ஸ் ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா அவர் தலையில் அந்த வேவ்ஸாக போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஈவன் அனிமேஷனில் கூட காட்டியிருப்பாங்களே. படத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஸ்பைடர் சென்ஸ் இருக்கிற மாதிரி அவர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனில் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஸ்பைடர் சென்ஸ் அவருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ அந்த மிரர் டைமென்ஷனுக்குள்ளே போய் கிராண்ட் கேனியனுக்கு போய் அங்கே பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு அவர் என்னதான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவர் கேட்கல. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டாக்டர் செஞ்சா அந்த இடத்துல மாட்ட வச்சுட்டு வந்துருவாப்ல. அண்ட் முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இதுதாங்க எனக்கு தெரியல. ஏன்னா டாக்டர் செஞ்சு வச்சு தான் ஈஸியான ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கற பிடிச்சிருக்கலாம். ஒரு இடம் சின்ன பையன் தானே சொன்னா கேட்டுக்கும் அப்படின்னு விட்டாரு என்னவோ. டாக்டர் செஞ்சா அந்த இடத்துல மாட்ட விட்டு டேரக்டா இந்த இடத்துக்கு வந்துருவாரு. இங்க வந்து இவங்களை குணப்படுத்த பார்ப்பாரு. நாங்கள் எல்லாத்தையும் குணப்படுத்தி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் இன்னும் எங்களை குணப்படுத்த தேவையில்ல, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேசினாலும் சைடில் பற்றி நம்ம கிரீன் காப்ளின் நான் ஒன்று தெரியுமா நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாப்ல. ஸ்பைடர்மேன் 1ல வந்து அதே டைலாக். I'm something of a scientist myself. I'm something of a scientist myself. இவங்க குணப்படுத்துக்காக டேரா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாப்பியோட இடத்துக்கு வருவாங்க. அந்த ஃபேப்ரிகேட்டர் மூலமாக இவங்க சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் நம்ம எலக்ட்ரோ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் லைட்டாக கொஞ்சம் கிளிட்ச் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஒரு டிவியை ரிமோட்டே இல்லாமல் ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கிறதுனால ஈஸியாக அசால்ட்டாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவார். அண்ட் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாருமே வந்துட்டு வில்லன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் காமெடின்ஸ் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இவர் டாக்டர் ஆக்டோபஸ் கூட உங்களுக்கு நல்ல தண்ணியாக உப்பு தண்ணியெல்லாம் கேட்டு அவங்களை கலாச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சரியாகிறது நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் தான். ஸோ ஒரு குணமாகிறது பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வச்சு எப்படியும் அவங்க குணப்படுத்திடுறாங்க. அண்ட் நம்ம கிரீன் காப்ளின் நம்ம ராம்ராஸ்பான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அங்கே வந்த உடனே நம்ம டம்மியை தான் நோண்டுறாரு. அவருக்கு டெக்னாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிரீன் காப்ளினாக மாறத அங்கங்கே நமக்கு லைட்டாக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவரோட முகத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பாருங்களேன். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் டார்க்கர் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது அவர் முகம் நீங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். ஆக்சுவலி டாக்டர் அந்த கிரீன் காப்ளின் எந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு தெரியல. இல்லை இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் இருந்ததே கிரீன் காப்ளின் தானா அப்படின்னு தெரியல. பட் ஏதோ இடத்துல ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளின் வெளியே வர மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் குணமாகி அவருக்கு அந்த சூட் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது புது சூட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் ஒரு கோல்டன் பிளேட்டிங்கில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம். இது அயன் ஸ்பைடர்லாம் கிடையாதுங்க. அந்த மிச்ச மீதி இருக்கிற நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சு அந்த சூட் அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் டாக்டர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி குணமானார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் கெட்டவராக இருக்கும்போது அந்த டென்டகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். பட் அவர் குணமானதுக்கு அப்புறம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் லைட் எரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் நல்லவர மாட்டார் அப்படின்றத அந்த லைட்டை வச்சு நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்டாக தான் நம்ம பீட்டர் பார்க்கரோட அந்த ஸ்பைடர் சென்ஸ் டிங்கிளாக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கட்டத்தில் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டு இருப்பார். அந்த இடத்துல நம்ம சுற்றி கிரீன் காப்ளின் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம கிரீன் காப்ளினை கையை விட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாப்புல. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருமே இதான சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எப்படி எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கே தாங்க இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங்கான சீன். ஆண்ட்டுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாகர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ஒரு கிளைடரை வச்சு தான் நம்ம கிரீன் காப்ளின் ஸ்பைடர்மேனை கொள்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் எப்படி எஸ்கேப் ஆயிருப்பார். இந்த இடத்துல அப்படியே ஆண்ட்மே பார்த்தீங்கன்னா அப்படியே மாட்டிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குத்துவாங்க நம்ம ஆண்ட்மே தப்பிக்க வைக்கிறதுக்காக ஆண்ட்மே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட்மே அடிப்பட்டு இறந்துருவாங்க. படத்துலேயே ரொம்ப சோகமான சீன் கண்டிப்பாக இதுதாங்க. அண்ட் அங்கே தான் ஒரு டைலாக்குமே சொல்லியிருப்பாங்க, வித் த கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றி வித் த கிரேட் பவர் கம்ஸ் தேர் மஸ்ட் பி ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லி பண்ண டைலாக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேன் காமிக்கில் இந்த டைலாக்கை தான் நம்ம ஸ்டான்லி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சொல்கிற வித் த கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அந்த டைலாக்கை மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளின் பார்த்தீங்கன்னா மாறின உடனே கீழே நமக்கு லிசார்ட் ஆக்சுவலி கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் இதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ தானே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவர் போயிட்டு இருந்திருப்பாரு. பட் கிரீன் காப்ளினாக மாறுறதை எப்படி நம்ம லிசார்டால் சென்ஸ் பண்ண முடியுது தெரிலங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களோ, ரெண்டு பச்சை மண்டையினங்களும் சேர்த்து வச்சு வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் பாசிபிளி வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. பட் சாரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீடியோ
வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோஸே கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வீடியோ 20 நிமிஷத்துக்கிட்ட தாண்டி போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எப்படியும் ஒரு 40 நிமிஷம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் பார்ட் 1 and 2 போகலான்ட்டு இருக்கேன். ஸோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பிரேக் டவுனோட இது பார்ட் 1. ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஆன்டிமேஸ் ஆகிறதோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு மற்ற ஸ்பைடர்மேன் எல்லாமே வருது. அப்படி நம்ம படத்தை பிரிச்சுக்கிட்டு ஸோ நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட பிரேக் டவுனையும் 2 பிரிச்சிடலாம். ஸோ பார்ட் 1 பிரேக் டவுன் இது, பார்ட் 1 பிரேக் டவுன் அடுத்து கூடிய சீக்கிரம் வந்துடும். இதை போட்ட நான் அடுத்த நாளே பாசிபிள் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பிரேக் டவுனும் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Hang him from the yard.